வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற இந்த அமாவாசை தினத்தில் ஒரே நேர்கோட்டில் பார்த்திங்கன்னா 6 கோள்கள் காணப்படுகின்றன. இதனால் துளராசி நேயர்களுக்கு விதியே மாறப்போகிறது. இதனால் பார்த்திங்கன்னா துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய போகின்றார்களா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார நிலைகள் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களை காணப்படுமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் ஏற்பட போகிறதா? இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது பெரிய கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த 6 கோள்களினுடைய தாக்கங்களால் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய அடிப்படையில் வைத்து தான் பார்த்திங்கன்னா துளராசி நேயர்களுக்கு அவர்களுடைய பலன்களும் அமைஞ்சிருக்கும். ஸோ அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணரண ரேகஸ்தானத்தில் சந்திரன், ராகு, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, அயனசயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உள்ளன. இந்த காலகட்டங்களில் துளராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய பயிற்சியானது கலவையான பலன்களை கொடுக்கும். மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் உறவில் பார்த்திங்கன்னா பொறுமையாக வேண்டிய நிலையை உண்டாக்கும். அதேபோல் ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையானது உங்களுக்கு சாதகமற்ற நிலையை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் இப்பொழுது உங்களுக்கு கிடையாது. அதே போல் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகுது. துளராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியாகவே தோன்றலாம். செலவுகள் ஏற்படும், திடீர் வரவுகளும் இருக்கும். அதேபோல் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். தொழிலில் மந்தமான நிலைகள் ஏற்படும். திடீர் பயணம், அலைச்சல்கள், அதேபோல் வேலையில் நெருக்கடி, பணிச்சுமைகளும் அதிகரிக்கும். உடல் ரீதியான பாதிப்புகள், லாபகரமான பயணங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். அதே போல் இந்த மாதம் 2 வாரங்களுக்கு பின் பார்த்திங்கன்னா தடுமாற்றங்கள் சரியாகி சீரான பாதையில் பார்த்திங்கன்னா நீங்கள் செல்வீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நேர்மறை ஆற்றல்கள் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டும். பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களுடைய பணியை பாராட்டுவார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வுகளினுடைய காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழல்களும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் பார்த்திங்கன்னா காதலும் கைகூடும். உங்களுடைய துணையுடன் நெருக்கங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டாகும். உங்களுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். நிலம், கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். தினசரி வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருசக யோகத்தை பார்த்திங்கன்னா உண்டாக்குகிறது. இதனால் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுப்பது நல்லது. இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் பார்த்திங்கன்னா கலவையான பலன்களே ஏற்படும். அதே போல் இந்த துளராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. இல்லை என்றால் பிற்காலத்தில் வருந்த வேண்டிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். தொடக்கத்தில் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய பழைய நோய்கள் வெளிப்படலாம். இதனுடைய காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். வேலையில் கூடுதல் பணிச்சுமைகளும் இருக்கும். நீங்கள் கடுமையாக பார்த்திங்கன்னா உழைத்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகள் எடுக்க தோண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது.
வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கு. வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாகவே வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியும் இருக்கு. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதேபோல குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம். அதேபோல் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்கள் ஒன்றனால வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது, வாகனங்களில் செல்லும் போதும் கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை. அதேபோல பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தரர்களினுடைய ஆதரவுகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு தீரும். செல்வ நிலைகளும் உயரும். அதேபோல இறுக்கமான சூழ்நிலைகள் இப்பொழுது மாறும். அரசியல் துறையினருக்குமே மேலிடத்துடன் கருத்து வேற்றுமைகள் வந்து ஏற்படலாம். கவனங்கள் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதேபோல நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனங்கள் வந்து தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான ஒரு நிலைகளே காணப்படும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கல்வியில் மேன்மையும் ஏற்படும். இந்த மாதத்தில் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைகள் உங்களுக்கு வரலாங்க. உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். எல்லா நன்மைகளையும் தடையின்றி நீங்கள் அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்களானது இப்பொழுது விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரங்கள் வந்து குறையும். வரக்கூடிய உபரி வருவாயினால கடன்களும் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்திங்கன்னா வரவுகளும் வந்து சேரும். உங்களுடைய மனதில் உறுதி பிறக்கும். எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். எதிர்ப்பாளினர் தர வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளும் உண்டாகும். வீண் செலவுகள் வந்து ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். குடும்ப நிம்மதியானது குறையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலைகள் வந்து ஏற்படும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் வந்து கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் வந்து உண்டாகும். லாபங்கள் வந்து குறையக்கூடும். பயணம் மூலம் சாதகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கடித போக்குவரத்து நன்மையை தரக்கூடியதாக அமையும். வியாபாரங்கள் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியும் வரலாம். அதே போல் புது வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களானது சாதகமாகவே முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அடுத்தவர்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். செலவுகளும் அதிகரிக்கும். பயணம் செல்ல நேரலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். காரிய தாமதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். வீண் கவலைகள் உங்களுக்கு இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பே நன்றாக ஆலோசனையை வந்து நீங்கள் நடத்தவும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டங்கள் ஏற்படும். அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாகவே உங்களுக்கு நடக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் கூடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திராதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரங்களானது குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகளானது இப்பொழுது குறையும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பண வரவுகள் உங்களுக்கு தாமதப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காரிய வெற்றியானது வந்து தேவையான உதவிகள் இப்பெல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பித்துவிடும். எதிர்பாராத செலவுகள் வந்து ஏற்படும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். வீண் பயங்களும் ஏற்படும்.
ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இப்பொழுது நீங்கள் அடைய நேரிடலாம். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணங்கள் செல்வார்கள். எதிர்பாலினத்தருடன் பழகும்போது கவனங்கள் தேவை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.